இணையதள இந்த வசதி மூலமாக நாங்கள் வசனத்தை ஆழமாக கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தொழில்நுட்ப வசதிகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்று நாங்கள் படிக்க போகும் சங்கீதம் 98. அதனால் உங்களுடைய வேதத்தில் நீங்கள் சங்கீதம் 98க்கு திருப்பிக் கொள்ளலாம். ஒரு சில குறிப்புகளை எழுத ஒரு குறிப்பு புத்தகத்தையும் வைத்துக் கொள்ளலாம். எப்பொழுதும் நாங்கள் இந்த பாடங்களை உங்களுக்கு யூடியூபாக அனுப்பி வைக்கிறோம். அதே போல் பிடிஎஃப்ஐயும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக அமையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சங்கீதத்திற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு கர்த்தரை மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தரை மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரியுங்கள். ஏனென்றால் இந்த சங்கீதத்தில் அதுதான் ஒரு முக்கிய கருத்தாக அமைவதை மிக எளிதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை. இன்று நான் ஒரு வசனத்தை அவதானித்தேன். இன்று இல்ல, சனிக்கிழமையில் எங்களுடைய ஜெப நேரத்தில் ஒரு சகோதரன் இந்த வசனத்தை வாசித்தார். ஜக்கரியா 9:9. இது தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை தினமன்று எருசலேமிற்குள் வெற்றிகரமாக பிரவேசிக்கும் அந்த சம்பவம் கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்பு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது. பாருங்கள் இந்த வார்த்தைகள்: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. எவ்வளவு ஒரு பொருத்தமான வசனம் இந்த சங்கீதம் 98 தொடர்பு படுத்தி படிப்பதற்கு. மிகவும் களிகூறு, கெம்பீரி. ஆங்கிலத்தில் கிறிஸ்துமஸ் காலத்தில் ஒரு பிரபல கிறிஸ்துமஸ் பாடல் இந்த ஜாய் டு த வேர்ல்ட் என்ற பாடல். ஒவ்வொரு நத்தால் காலத்திலும் இந்த பாடல் அநேக முறை உலகம் எங்கும் மிக சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு பாடப்படும் ஒரு கேரல், ஜாய் டு த வேர்ல்ட். அதை எழுதியவர் ஐசக் வாட்ஸ். அவர் சங்கீதம் 98 படித்து அதிலிருந்து இந்த நத்தால் பாடலை இயக்கினார். அப்ப பாருங்கள், சங்கீதம் 98க்கும் கிறிஸ்துமஸுக்கும் ஒரு இணைப்பு உண்டு. அதையும் இந்த சங்கீதத்தில் நீங்கள் அவதானிக்க முடியும். நாங்கள் இதற்கு முன்பு கற்றுக்கொண்ட ஒரு சங்கீதம் 68. அதில் 2 வசனங்களை பார்ப்பது நல்லது. 3ஆம் வசனம்: நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். பாருங்கள், 3 வார்த்தைகள் பாவிக்கப்பட்டுள்ளது. தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து, களிகூர்ந்து, ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். எங்களுக்கு சங்கீதம் 16 தெரியும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நித்திய பேரின்பம். சங்கீதம் 68:4 அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களிகூருங்கள். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிக பெரிய பொறுப்பு. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் சந்தோஷமாக, நாங்கள் களிகூர்ந்து, நாங்கள் அவரை ஆராதனை செய்வது. அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் இது ஒரு கட்டளையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கட்டளை. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மகிழுங்கள் என்ற கட்டளை. இதை சங்கீதம் 98 4, 6 வசனங்களில் காணலாம். இந்த கட்டளை
ஆனந்தமாய் ஆட்பரியுங்கள். எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், சில தினங்கள் நல்ல சூரிய வெளிச்ச தினங்கள், நாங்கள் அதை ஆசீர்வதிக்கப்பட்ட தினம் என்று சொல்வோம். ஆனால் சில தினங்கள் ஒரு கடும் புயல் வீச ஆரம்பிக்கும் எங்கள் வாழ்க்கையில். மேகங்களால் வானங்கள் நிரப்பப்பட்டு இருண்டு காணப்படும், இடிமுழக்கம் கூட ஏற்படலாம், மின்னல் ஏற்படலாம். அப்படிப்பட்ட தினங்களில் கூட நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாக ஆனந்தமாய் அவரை ஆட்பரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. இது கட்டளை, இது தலைப்பு. இப்போ சில கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். முதலாம் கேள்வி, யார் யார் கர்த்தருக்கு முன்பாக ஆனந்தமாய் ஆட்பரிய வேண்டும்? யார்? அது மிக தெளிவாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 4 பதில்களை நாங்கள் கொடுக்க முடியும். 4ஆம் 7ஆம் வசனங்களின்படி பூமியின் குடிகள், எந்த நாட்டில் யார் வாழ்ந்தாலும் பூமியில் இருக்கும் சகல ஜனங்களும் ஆண்டவரை ஆட்பரிக்க வேண்டும். வசனம் 4இல் எல்லோரும் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் நோ எக்ஸெம்ஷன்ஸ். யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல, யாரும் விதிவிலக்கல்ல. எல்லோரும். எல்லோரும் என்று சொன்னால் சின்ன பிள்ளைகள், சிறுவர்கள், சிறுமிகள், வாலிபர், முதியோர், எல்லோரும் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாக அவரை ஆராதிக்க வேண்டும். யார் ஆண்டவரை இவ்விதமாக ஆராதிக்க வேண்டும்? 3ஆம் வசனத்தின்படி இஸ்ரவேல் குடும்பம், தேவஜனம். தேவஜனம் கண்டிப்பாக, நிச்சயமாக ஆண்டவரை சந்தோஷத்தோடு ஆட்பரிக்க வேண்டும். இஸ்ரவேல் குடும்பம், இன்று நாங்கள் சொல்லலாம் சபை, திருச்சபை. திருச்சபையில் இருக்கும் எல்லோரும் இந்த ஆண்டவருக்கு முன்பாக களி கூற வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். பிறகு பாருங்கள், இது சங்கீத புத்தகத்தில் வரும் ஒரு மிக அருமையான காரியம். சமுத்திரம், ஆறுகள், பர்வதங்கள், அதாவது இயற்கை. 7ஆம் 8ஆம் வசனங்களில் இயற்கை கூட இந்த ஆண்டவருக்கு முன்பாக சந்தோஷப்பட்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் கட்டளை கொடுக்கிறான். அப்ப மொத்தமாக 4 குழுக்கள் என்று சொல்லலாம். பூமியின் குடிகள், எல்லோரும், யாரும் விதிவிலக்கல்ல, தேவஜனம், இயற்கை, அதுவும் விசேஷமாக சமுத்திரம், ஆறுகள், பர்வதங்கள். இப்பொழுது ஒரு 2ஆம் கேள்வி கேட்கப்பட வேண்டும். எப்படி இந்த தேவனை, யெகோவாவை நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும்? அதற்கு ஒரு சில பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. புது பாட்டுடன். இதை நாங்கள் முந்திய சங்கீதங்களிலும் பார்த்தோம். புது பாட்டு, அதன் அர்த்தம் என்ன? 1ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆண்டவர் எங்களுக்கு தம்மை குறித்து புது வெளிப்பாடுகள் கொடுக்கும் பொழுது, எங்களுக்கு புது அனுபவங்களை கொடுக்கும் பொழுது, அவற்றை நாங்கள் புது பாட்டின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். புது பாட்டு. நாங்கள் பொதுவாக சொல்வோம் ஓல்ட் இஸ் கோல்ட். பழைய பாட்டுக்கள் தங்கம் என்று சொல்வோம். அது முற்றிலும் உண்மை. ஆனால் நாங்கள் புது புது அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் எங்களுக்கு புது புது காரியங்களை செய்யும் பொழுது, ஆச்சரியமான காரியங்களை செய்யும் பொழுது, நாங்கள் எங்கள் உருவாக்கல் திறமையை பிரயோகித்து இந்த ஆண்டவருக்கு நாங்கள் புது பாட்டை இயக்கி பாட கற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பமாய் இருக்கலாம், சபையாய் இருக்கலாம். எப்படி நாங்கள் இந்த ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? புது பாட்டின் மூலமாக. அடுத்த ஸ்லைடை பார்ப்போம்.
4ஆம் வசனம் எம்டி என்றால் மாடர்ன் டிரான்ஸ்லேஷன், புதிய மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக வாசிக்கிறோம்: மகிழ்ச்சியின் பாடல்களை இசையுடன் பாடுங்கள். மகிழ்ச்சியின் பாடல்கள். நான் இங்கே கனடாவில் ஒரு தமிழ் வானொலிக்கு முக்கியமாக செய்திகளுக்காக நான் அந்த வானொலியை ஒவ்வொரு நாளும் கேட்பதுண்டு. அப்போ அந்த வானொலியில் சில சமயங்களில் இந்த உங்களுக்கு தெரியும் நேர் விருப்பம் என்ற நிகழ்ச்சி வரும். நீங்கள் விரும்பிய பாடல்களை சொன்னா அதை அவர்கள் விளையாடுவாங்க. ஆனால் எப்பொழுதும் அவர்கள் சொல்வார்கள், உற்சாகமான பாடல்களை தெரிவு செய்து அதை கேளுங்கள், இந்த துக்கமான பாடல்களை கேட்க வேண்டாம். அது எல்லாரையும் ஒரு 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 அதைரியப்பட்ட நிலைமைக்கு தள்ளும். அதனால் உற்சாகமான பாடல்களை தெரிவு செய்து அறிவித்தால் நாங்கள் அதை உங்களுக்கு விளையாடுவோம் என்று. அந்த அந்த விளம்பரம் என் மனதிற்குள் வருகிறது இந்த 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது. மகிழ்ச்சியின் பாடல்களை, உற்சாகமான பாடல்களை இசையுடன் பாடுங்கள். இசை கருவிகளை பாவித்து இந்த பாடல்களை ஆண்டவருக்கு முன்பாக பாடுங்கள். எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும்? பாருங்கள், 3ஆம் புல்லட் 4ஆம் 7ஆம் வசனத்தில் முழக்கமிட்டு பெரும் சத்தத்தோடு. ஒரு விளையாட்டு போட்டியில் இதை நாங்கள் காண்கிறோம். பாடக்கூடாதவன் கூட ஒன்று சேர்ந்து உரத்த சத்தத்தோடு பாட ஆரம்பிப்பார்கள். அதை பார்க்கிலும் எவ்வளவு உரத்த சத்தத்தோடு முழக்கமிட்டு நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். பாட்டின் மூலமாக நாங்கள் பிசாசை நடுங்க வைக்கலாம். எங்கள் துதியின் மூலமாக, பாட்டுக்களின் மூலமாக நாங்கள் பிசாசை துரத்தலாம், பிசாசை நாங்கள் நடுங்க வைக்கலாம். அடுத்த புல்லட்டை நீங்கள் பார்த்தால், இதுவும் 8ஆம் வசனத்தில் மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சேர்ந்து ஒரு குரலோடு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஒன்று சேர்ந்து. அநேக சபைகளில் இந்த கொயர் என்று வைத்திருப்பாங்க, பாட்டுக்குழு. அந்த பாட்டுக்குழு பயிற்சியில் ஈடுபட்டு மிக அழகாக குறிப்பிட்ட தினத்தில் ஒரு குரலோடு அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது சபையார் கூட அவர்களோடு ஒன்று சேர்ந்து பாட சுலபமாக இருக்கும் என்ற காரணத்துக்காக ஒன்று சேர்ந்து, அது ஒரு குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஒரு குரலோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். 5ஆம் வசனத்தின்படி கீத சத்தத்தோடு, கீத சத்தத்தோடு நாங்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இசை கருவிகளை நாங்கள் பாவிக்க வேண்டும். ஸோ இந்த சங்கீதத்தில் 3 விதமான இசைக்கருவிகள் சொல்லப்பட்டுள்ளது. 3 அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட 3 பிரபல இசைக்கருவிகள். 5ஆம் வசனத்தில் யாழோடு, ஹாப், வித் ஹாப், யாழோடு ஆண்டவரை ஆராதிப்பது. எக்காலங்களோடு, ட்ரம்பட்ஸ், எக்கால தொனியோடு ஆண்டவரை ஆராதனை செய்வது. ஆட்டுக்கடாவின் கொம்புகள், ரேம்ஸ் ஹார்ன், அதை ஊதிக்கொண்டு ஆண்டவரை ஆராதனை செய்வது. ஸோ அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட இந்த இசைக்கருவிகள் இன்று கூட பாவிக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு மேலாக நாங்கள் கிட்டாரை பாவிக்கிறோம், பியானோவை பாவிக்கிறோம், இன்னும் தப்லாவை பாவிக்கிறோம், இன்னும் அநேக இசைக்கருவிகள் இருக்கு. ஸோ இந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூட திறமையுள்ளவர்கள் நன்றாக பயிற்சி எடுத்து இந்த இசைக்கருவிகள் வாசிக்கப்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒரு குரலோடு எங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். 8ஆம் வசனத்தின்படி கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதனை செய்வது. இயற்கையை பற்றி சங்கீதக்காரன் கூறும் பொழுது, ஆறுகள் தங்கள் கைகளை தட்டி
ஆண்டவரை ஆராதிக்கின்றது என்று சொல்கிறார். மிகவும் ஒரு கவிதை உருவில் எழுதப்பட்ட வசனம். ஆறுகள் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க முடியும் என்றால், கைகளை கொடுத்த மனிதன் ஏன் அந்த கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கிறான்? அது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு தெரியும், அநேக சபைகளில் அந்த வழிபாட்டில் எங்களை வழி நடத்துபவர் சில சமயங்களில் அதை சொல்வார். இப்ப நீங்க எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவரை துதியுங்கள் என்று உற்சாக வார்த்தைகளை பேசுவார், சவால் கொடுப்பார். அது நல்லது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. நாங்கள் சந்தோஷப்பட்டு உரத்த சத்தத்தோடு இசைக்கருவிகளை நாங்கள் வாசித்து ஒரு குரலோடு எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், எங்கள் கைகளையும் தட்டி. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். காரணங்கள். இப்ப மூன்றாம் கேள்வி ஏன். இதற்கு நாங்கள் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெட்டியிலிருந்து 10 காரியங்களை பார்க்க போகிறோம். யார் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இரண்டாம் கேள்வி. இப்பொழுது மூன்றாம் கேள்வி, ஏன் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். 10 காரணங்கள். இதை நீங்கள் ஒரு வேத பாடமாக உங்களுடைய மந்தைக்கு கற்பித்துக் கொடுக்க முடியும். இந்த ஒரு சங்கீதத்தை வைத்து காரணங்கள். முதலாம் காரணம், முதலாம் வசனத்தின்படி, தேவ அதிசயங்களுக்காக. தேவ அதிசயங்களுக்காக நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும். அது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அதிசயங்களாக இருக்கலாம், சபை சரித்திரத்தில் நடைபெற்ற அதிசயங்களாக இருக்கலாம். அதாவது கடந்த 2000 வருஷ காலத்தில் உலகமெங்கும் சபை வளர்ச்சியடையும் பொழுது, விரிவடையும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதங்கள். இல்லாவிட்டால் அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், இல்லாவிட்டால் குடும்பத்தில் நடைபெற்ற அதிசயங்களாக இருக்கலாம். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்தால் பொதுவாக அநேக முறை தேவனுடைய அதிசயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதை நாங்கள் காண்கிறோம். ஏன்? ஒரு புதிய சந்ததி அந்த அதிசயங்களை மறவாத படிக்கு அந்த அதிசயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலில் கற்பித்து கொடுக்கிறோம். சண்டே ஸ்கூலில் நாங்கள் படங்களை பாவித்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தேவ அதிசயங்களை எடுத்து கூறுகிறோம். அதில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் சிருஷ்டிப்பு, தேவனுடைய படைப்பு. வார்த்தைகள் பேச, எந்தவித பொருட்களையும் பாவிக்காமல் வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் இந்த பூமியை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், சந்திரனை படைத்தார். அதெல்லாம் மாபெரும் அற்புதங்கள். தேவ அதிசயங்களுக்காக நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த அதிசயங்களை நாங்கள் பெயர் சொல்லி கூறி ஆண்டவரை ஆராதனை செய்வது. இரண்டாவது, தேவ வல்லமைக்காக நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். இந்த முதலாம் வசனத்தில் வலது கரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. வலது கரம் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையை குறிப்பதற்கு பாவிக்கப்படும் வார்த்தைகள். தேவ வல்லமை. எங்கள் தேவன் ஒரு சிலை அல்ல. எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையோடு செயல்படுகிறார். அதனால் தேவ வல்லமைக்காக நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். தேவ வல்லமை. மூன்றாவது, அதே முதலாம் வசனத்தில் தேவ பரிசுத்தம், பரிசுத்த கரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு பக்கத்தில் அவருடைய கரம் வல்லமை உள்ளது, மற்ற பக்கத்தில் பார்க்க போனால் அவருடைய கரம் பரிசுத்தமானது. தேவ பரிசுத்தத்திற்காக நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும்.
இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. மூல அர்த்தம் முற்றிலும் வித்தியாசமானவர், டோட்லி அதர். சிருஷ்டிப்போடு ஒப்பிட்டு பார்த்தால் எங்கள் தேவன் முற்றிலும் வித்தியாசமானவர். அவரை நாங்கள் யாருக்கும் ஒப்பிட முடியாது. சிருஷ்டிப்புக்கு ஒப்பிட முடியாது. அது பரிசுத்தம் என்ற வார்த்தை. அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பெரிய வார்த்தையை நாங்கள் பாவிக்கிறோம், டிரான்செண்டன்ட். God is transcendent. He is over and above creation, over and above time என்றெல்லாம் நாங்கள் கூறுகிறோம் ஆங்கிலத்தில். பரிசுத்தம் என்று சொன்னால் முற்றிலும் வித்தியாசமானவர். ஆனால் பரிசுத்தம் என்று சொன்னால் பாவம் இல்லாதவர் என்ற அர்த்தமும் இருக்கு. மொரல் பெர்ஃபெக்ஷன். எங்கள் தேவனிடம் இருள் இல்லை, அவர் முற்றிலும் வெளிச்சம். அதாவது அவரிடத்தில் எந்தவித பாவமும் இல்லை, அசுத்தமும் இல்லை, முற்றிலும் பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தர். அதற்காக நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். நான்காம் காரணம், அதுவும் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, தேவ ரட்சிப்பு. தேவ ரட்சிப்புக்காக நாங்கள் தேவனை ஆராதனை செய்கிறோம். இப்ப நாங்கள் பொதுவாக ரட்சிப்பு என்று சொன்னால் சிலுவையில் ஆண்டவர் எங்களுக்காக சாதித்த அந்த பலியின் காரணமாக எங்களுக்கு கொடுக்கப்படும் பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், இதைத்தான் நாங்கள் பொதுவாக ரட்சிப்பு என்று கூறுகிறோம். பாவ பிடியிலிருந்து விடுதலை செய்யப்படுவது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்யப்படுவது, அந்த காலத்திலிருந்து ஒளிக்கு கொண்டு வரப்படுவது, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வரப்படுவது, அதுதான் ரட்சிப்பு எங்களுடைய விளக்கத்தின்படி. நிச்சயமாக இந்த ரட்சிப்பு அதை உள்ளடக்கும். ஆனால் இதை பழைய ஏற்பாட்டின் கண் பார்வையோடு பார்த்தால் ரட்சிப்பு என்று சொன்னால் இன்னும் ஒரு வார்த்தையை பாவிக்கலாம், விடுதலை. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த மாபெரும் விடுதலைகள், எதிரியின் வல்லமையிலிருந்து கொடுத்த விடுதலை. சங்கீதக்காரன் அதைத்தான் மனதில் வைத்து, எங்கள் தேவன் எங்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்கிறார், எங்களுடைய எதிரிகளை அவர் தோற்கடித்து ஆண்டவர் எங்களுக்கு மிக பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும், அவருடைய ரட்சிப்பு. 5வது 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, தேவ கிருபைக்காக நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். தேவ கிருபை. தேவ கிருபை என்று சொன்னால் ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் மாபெரும் ஆசீர்வாதங்கள், அதுதான் தேவ கிருபை. அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை. நாங்கள் எல்லாம் வழி தவறி போன ஆடுகள். எங்களுக்கு நியாய தீர்ப்பு தான் கொடுக்கப்பட வேண்டும், நரகம்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் தேவன் கிருபையுள்ளவர் என்றபடியால் எங்களுடைய தகுதியை பார்க்காமல் ஆண்டவர் எங்களை ஆழமாக நேசிக்கிறபடியால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். தேவ கிருபை என்றும் உள்ளதே என்றெல்லாம் நாங்கள் தமிழ்ல பாட்டு பாடுகிறோம், தேவ கிருபைக்காக. 6வது தேவ உண்மைத்துவம், ஆங்கிலத்தில் faithful. He is the faithful God. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் வாக்கு மாறாத தேவன். வாக்கு மாறாத தேவன், அதையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அது 6வது. தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவற்றை அவர் காப்பார், அவற்றை அவர் உடைக்க மாட்டார். மனிதன் தான் வாக்கு தத்தங்களை கொடுத்து அந்த நாள் முடிவடைவதற்கு முன்னமே அதையெல்லாம் உடைச்சு போடுகிறான். இதை நாங்கள் எங்கே காண்கிறோம்? பெரிய விதத்தில் திருமண உறவில். திருமண உறவில் நாங்கள் பொருத்தனைகளை செய்கிறோம், ஆனால்
துக்கமாக அநேக திருமண உறவுகளில் அந்த பொருத்தனைகளுக்கு நாங்கள் உண்மையாயிராமல் அதை உடைத்து இன்னும் ஒரு உறவுக்குள் செல்கிறோம். தேவ உண்மைத்துவம் என்று சொன்னால் தேவன் தம்முடைய வாக்குகளை நிறைவேற்றுவார். அதில் சந்தேகமே இல்லை. He is faithful to keep his promises. அதனால் நாங்கள் இந்த தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். ஏழாவது, தேவ அரசாட்சிக்காக நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். 6ஆம் வசனத்தில் அவர் ராஜா என அழைக்கப்படுகிறார். இப்ப அந்த காலத்தில் ராஜா என்று சொன்னால் பொதுவாக ஒரு ராஜா ஒரு சர்வதிகாரியாகத்தான் காணப்படுவான், டிக்டேட்டர். ராஜாவுக்கு நம்ப முடியாத வல்லமை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ராஜாவின் வார்த்தையினால் ஒருவர் கொல்லப்படலாம். நீதிமன்றத்துக்கெல்லாம் செல்ல அவசியம் இல்லை. அந்த காலத்தில் ராஜா என்று சொன்னால் பொதுவாக மக்கள் நடுங்குவார்கள். ஒரு நல்ல ராஜாவென்றால் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் ஒரு தீய ராஜாவென்றால் நடுங்க ஆரம்பிப்பார்கள். சங்கீதக்காரன் அந்த விதமாக ஆண்டவரை எங்களுக்கு விவரிக்கிறார். எங்கள் தேவன் ஒரு நல்ல ராஜா, எங்களை நேசித்து எங்கள் நன்மைக்காக எப்பொழுதும் பிரயாசப்படும் தேவன், எங்கள் நன்மைக்காக. இந்த தேவன் அரசாட்சி செய்கிறார். அதனால் நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். இது ஒரு நித்திய அரசாட்சி. தேவனுடைய அரசாட்சி ஒரு நித்திய அரசாட்சி. ஒரு சின்ன காலத்திற்கு மாத்திரமல்ல, முழு நித்தியத்திற்கும் அவர் அரசாட்சி செய்கிறார். எட்டாவதாக நாங்கள் ஏன் இந்த தேவனை ஆராதிக்க வேண்டும்? 2ஆம் வசனத்தின்படி தேவ நீதிக்காக. இந்த ராஜா நீதியோடு செயல்படுகிறார். தேவ நீதிக்காக, ரைச்சஸ்னஸ், ஒரு நீதியான அரசாட்சியை எடுத்து செல்கிறார். நீதியான சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். நீதியுள்ள மக்களை அவர் கட்டியெழுப்புகிறார். அதற்காக நாங்கள் எங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். 9ஆம் வசனத்தின்படி தேவ நியாயம், தேவ நேர்மை. தேவனிடத்தில் ஒரு கள்ளத்தன்மை எதுவும் இல்லை. நேர்மையானவர், நியாயம். அவர் தீர்ப்புகள் கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் ஒரு மேல் நீதிமன்றத்திற்கு, உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல அவசியம் இல்லை. ஏன்? அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் நியாயமுள்ளவை, நேர்மையுள்ளவை. அதனால் நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. நாங்கள் அவருக்கு முன்பாக சந்தோஷப்பட்டு நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். 10ஆவதாக 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது தேவ நியாய தீர்ப்பு. தேவ நியாய தீர்ப்பு. இந்த தேவன் பாவத்தை, தீமையை கண்டு மற்ற பக்கம் திரும்ப மாட்டார். அதை அவர் சந்திப்பார். அதற்கு அவர் செயல்படுவார். அவர் செயல்படும் பொழுது 3 காரியங்களை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஒன்று, அவர் பொறுமையோடு செயல்படுகிறார். பொறுமையோடு. பாவி மனம் திரும்புவதற்கு அவர் கால அவகாசம் கொடுக்கிறார். கால அவகாசம் கொடுக்கிறார். பாவி மனம் திரும்புவதற்கு பொறுமை. எங்கள் தேவன் பொறுமை இல்லாதவராய் இருந்திருந்தால் நாங்கள் எல்லாரும் ஒரு நொடியில் நிர்மூலமாகுவோம், சுட்டரிக்கப்படுவோம். பொறுமை மாத்திரமல்ல, அவருடைய நியாய தீர்ப்பு இரக்கத்தோடு கலந்து கொடுக்கப்படுகிறது. wrath tempered with mercy. ஆண்டவர் அனுப்பும் எல்லா நியாய தீர்ப்புகளிலும் அவருடைய இரக்கத்தையும் நாங்கள் காணலாம். ஏன் இரக்கத்தை நாங்கள் காண்கிறோம்? இல்லாவிட்டால் முழு உலகமும் ஒரு நொடியில் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆச்சரியமாக நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசித்தால் அப்படித்தான் ஆண்டவர் செயல்படுகிறார்.
முழு உலகத்தையும், அவருக்கு விரோதமாக கலகம் செய்யும் முழு உலகத்தையும் அவர் ஒரு நொடியில் அளித்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நியாய தீர்ப்புகளை அனுப்பி மக்கள் மனம் திரும்புவார்கள் என்ற மனப்பான்மையோடு ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். மனம் திரும்பினால் அந்த நியாய தீர்ப்புகள் விளக்கப்படும். ஆனால் துக்கமான காரியம், மனிதன் மனம் திரும்பவில்லை, அழிவைத்தான் சந்திக்கின்றான். பொறுமை, இரக்கம், ஆனால் தேவ நியாய தீர்ப்பு முழுமையாக செயல்படும். முழுமையாக, அரைக்குறையாக அல்ல. கடைசியாக அந்த பட்டயம் விழும் பொழுது அது முழுமையாக விழும். ஆனால் அதற்கு முன்பு இரக்கம். கதவு திறக்கப்பட்டுள்ளது. மனம் திரும்பி பாவி நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி தப்பித்துக் கொள்ளாவிட்டால் அந்த பட்டயம் விழும். முழுமையான நியாய தீர்ப்பை மனிதன் அனுபவிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், ஒரு சங்கீதத்திலிருந்து, சங்கீதம் 98 கவனமாக நீங்கள் வாசித்தால், அவதானத்தோடு வாசித்தால், கூர்மையாக வாசித்தால், இந்த 10 காரணங்களை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். ஆண்டவரை நாங்கள் ஏன் துதிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் மகிழ்ச்சியோடு? இந்த 10 காரணங்கள். ஒரு சங்கீதம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடில் நாங்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் இருந்தும் வேதத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் இருந்தும். நான் இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது, முந்தைய சங்கீதத்தையும் படிக்கும் பொழுது 97 நான் கண்டேன் என்ற வார்த்தைகள் என் கவனத்திற்குள் வந்தது. நான் கண்டேன். அதனால்தான் நாங்கள் 2 கண்களை அங்கே படத்தில் போட்டிருக்கிறோம். நான் கண்டேன், ஐ saw. நாங்கள் காண வேண்டிய 10 காரியங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு சுட்டி காட்டப் போகிறேன். நாங்கள் அவசியமாக, நிச்சயமாக காண வேண்டிய 10 காரியங்கள். இது 2ஆம் பெட்டி. 1ஆம் பெட்டியிலும் 10 காரியங்களை பார்த்தோம். இது 2ஆம் பெட்டி. இந்த பெட்டியிலிருந்து நாங்கள் காண வேண்டிய 10 காரியங்கள் என்ன? ஐ saw. முதலாவது, சங்கீதம் 97 6ஆம் வசனத்திலிருந்து தேவ மகிமையை கண்டேன். அதுதான் ஆரம்ப கட்டம். இதை நாங்கள் போன வாரம், இது மோசேயின் ஜெபமாக இருந்தது. இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாகவும் கொடுக்கப்பட்டது. அது முழுமையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறியது என்பதை எல்லாம் சங்கீதம் 97 இருந்து நாங்கள் பார்த்தோம். அந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். குறிப்புகளையும் அனுப்பி வைத்திருக்கிறோம். அந்த பாடத்தை நீங்கள் எங்களோடு நீங்கள் படிக்க தவறிவிட்டால் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் திரும்பவும் அதற்கு செவி கொடுத்து அந்த குறிப்புகளை வாசித்து அந்த காரியங்களை நீங்கள் திரும்பவும் கற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் எல்லாரும் மிக அவசியமாக காண வேண்டிய 1ஆம் காரியம் தேவ மகிமை. அற்புதங்கள் அல்ல, அற்புதங்கள் அல்ல. அற்புதங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அதற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக வரக்கூடிய காரியமாக இருக்கலாம். பிசாசு கூட அற்புதங்களை செய்யலாம். அதை நாங்கள் தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், பார்வோன் காலத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சோ நாங்கள் இந்த அற்புதங்களுக்கு முதலிடம் கொடுத்தால் ஒரு கஷ்டத்துக்குள் நாங்கள் போய் சிக்கிக்கொள்ள போறோம். சோ அதுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா முதலிடம் அல்ல. முதலாவதாக நாங்கள் தேவ மகிமையை காண வேண்டும். தேவ மகிமை என்று சொன்னால்
திரும்பவும் உங்களை ஞாபகமூட்டுகிறேன். தேவனுடைய எல்லா குணங்களையும் நீங்கள் எடுத்து ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுதான் தேவ மகிமை. எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய ஆவலாய் இருந்து விசுவாச கண்களினால் அவரை தரிசிப்பது. விசுவாச கண்களினால் அவரை தரிசிப்பது அது தேவ மகிமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த தேவ மகிமை முழுமையாக காணப்பட்டது என்று யோவான் 1:14 நாங்கள் வாசிக்கின்றோம். மறுரூப மலையில் 3 சீஷர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை ஒரு சொற்ப நேரத்திற்கு வெளியரங்கமாக பார்த்தார்கள், மிகவும் பயந்தார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் முந்தைய பாடங்களில் படித்திருக்கிறோம். தேவ மகிமையை கண்டேன் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் எதை காண வேண்டும்? சங்கீதம் 98:2 தேவ நீதியை கண்டேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். தேவ நீதியை கண்டேன். அநீதியுள்ள இந்த உலகத்தில் ஆண்டவர் செயல்பட்டு, வல்லமையாக செயல்பட்டு, எதிர்பாராத விதத்தில் செயல்பட்டு தம்முடைய நீதியை நிலைநாட்டினார். அந்த நீதியை நான் கண்டேன். அநீதியுள்ள ராஜாக்கள் அழிக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ஒரு நல்ல ராஜா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பது அது தேவ நீதி. அது தேவ நீதி. தேவ நீதியை கண்டேன். அதனால் தான் இந்த ஒவ்வொரு நாட்டிலும் இந்த எலெக்ஷன் தேர்தல் வரும் பொழுது, இப்போ கனடா நாட்டில் ஏப்ரல் 28 எங்களுக்கு ஒரு தேர்தல் வருது. நாட்டின் பிரதம மந்திரி யார் என்பதை தெரிந்தெடுக்கும் தேர்தல், முக்கியமான ஒரு தேர்தல். நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். நாங்கள் சரியான நபர் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஒரு நீதியுள்ளவர் அந்த பதவிக்குள் வர வேண்டும். அநேக முறை இந்த தேர்தலில் அந்த அதற்காக போட்டியிடுபவர்கள் கூறும் பொதுவான காரியம் என்ன? எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்தால் ஒரு நீதியுள்ள அரசாங்கத்தை நாங்கள் செயல்பட வைப்போம் என்று சொல்வாங்க. ஆனால் இறுதியில் என்ன நடக்கும்? எல்லாரும் ஏமாற்றம் அடைகிறார்கள். நீதியுள்ள அரசாங்கத்திற்கு பதிலாக ஊழலை காண ஆரம்பிக்கின்றோம். ஊழலை காண ஆரம்பிக்கின்றோம். சங்கீதக்காரன் கூறுகிறான், தேவ நீதியை நான் கண்டேன், அதற்காக நான் ஜெபித்தேன், ஆண்டவர் செயல்பட்டார். அநீதியுள்ளவர்களை ஆண்டவர் அப்புறப்படுத்தி ஒரு நீதியுள்ள அரசாங்கத்தை உருவாக்கினார். மூன்றாவதாக 3ஆம் வசனத்தில் தேவ ரட்சிப்பை கண்டேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். தேவ ரட்சிப்பை நான் என்னுடைய சொந்த கண்களினால் பார்த்தேன். சத்துரு அழிக்கப்படுவதை நான் பார்த்தேன். ஒரு தேவதூதன் அசீரிய இராணுவத்திற்குள் நுழைந்து 185,000 சத்துரு எதிரிகளை ஒரு இரவில் கொன்றான் என்று வாசிக்கிறோம். அடுத்த நாள் காலையில் தேவ ஜனம் எழும்பி யுத்த களத்தை பார்க்கும் பொழுது 185,000 of the enemy were slain. சத்துரு நிலத்தில் செத்திருப்பதை சொந்த கண்களினால் கண்டார்கள். அவர்கள் யுத்தம் செய்யவே இல்லை. ஆண்டவர் அவர்களுக்காக செயல்பட்டு தங்கள் சொந்த கண்களினால் அந்த அழிவை பார்த்தார்கள். தேவ ரட்சிப்பை கண்டேன். இதை நாங்கள் மிக அழகாக லூக்கா 2:32 காணக்கூடியதாக இருக்கின்றது. லூக்கா 2:32 உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் கூறுகிறான். அந்த குழந்தையை தன் கைகளில் ஏந்தி அவர் கூறிய வார்த்தைகள். அருமையானவர்களே,
ஒருவர் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுபவத்தின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். உம்முடைய இரட்சண்யத்தை என் சொந்த கண்கள் கண்டது. கண்டது என்று சொன்னால் அதை நான் அனுபவித்திருக்கிறேன். இந்த ரட்சிப்பு விஷயத்தில் நாங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது. அநேகர் ஞானஸ்தானம் பெற்று ஒரு சர்டிபிகேட்டை எடுத்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்றாங்க. என்னுடைய அனுபவத்தின்படி எவ்வளவோ முறை நான் கண்டிருக்கிறேன், அப்படி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் அவசரப்பட்டு இந்த எண்ணிக்கை விளையாட்டில் ஈடுபட்டு இவ்வளவு பேருக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தோம் என்று சொல்லி ஞானஸ்தானத்தை பெற்றவர்களும் ஏமாற்றம் அடைகிறார்கள், நாங்களும் ஏமாற்றம் அடைகிறோம். அடையாளங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையாக ரட்சிக்கப்பட்டார்களா என்ற அடையாளங்கள் காணப்பட வேண்டும். அதனால்தான் நான் பொதுவாக யாரையும் அவசரப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன். ஞானஸ்தானம் விஷயத்தில் நான் பின்வாங்கி இருக்கிறேன். மற்ற போதகர்களுக்கு நான் அந்த ஞானஸ்தானத்தை செய்ய அனுமதி கொடுப்பேன். நான் பின்வாங்கி இருப்பேன். எனக்கு ஒரு பெரிய பயம். 50 வருடங்கள் ஊழியம் செய்த பிறகு இப்படிப்பட்ட பயங்கள் வருவது இயற்கை. நீங்களே சிந்தித்து பாருங்கள். அநேக போதகர்கள் எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தவர்களில் எவ்வளவு பேர் இன்று உண்மையாக நேர்மையாக ஆண்டவரோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். சிமியோன் கூறிய வார்த்தைகள் எங்களுடைய வார்த்தைகளாக அமைய வேண்டும். உம்முடைய இரட்சண்யத்தை என் சொந்த கண்கள் கண்டிருக்கிறது. எனக்கு இப்போ போதும் ஆண்டவரே, உம்மை சந்திக்க நான் தயார். 4வது, நான் கண்டேன் என்ற வார்த்தைகளை வைத்து தேவ நன்மையை கண்டேன். தேவன் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். சங்கீதம் 27:13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். மிகவும் அதைரியப்பட்ட சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? தேவன் தம்முடைய நன்மையை காண்பிக்க போகிறார், அதை நான் என் சொந்த கண்களால் பார்க்க போகிறேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தபடியால் நான் ஏமாற்றம் அடையவில்லை. நான் ஏமாற்றம் அடையவில்லை மாத்திரமல்ல, நான் அவமானப்பட்டதில்லை. தேவனுடைய நன்மையை என்னுடைய சொந்த கண்களால் பார்ப்பது, தேவன் நன்மையை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு சாட்சி கொடுப்பது. இன்று இவ்விதத்தில் நான் தேவன் நன்மையை அனுபவித்தேன். அதனால் நான் ஒரு புதிய உற்சாகத்தை பெற்றிருக்கிறேன். அதைரியப்பட்டிருக்கும் நிலைமையில் ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினார் இந்த நன்மையின் மூலமாக. தேவ நன்மையை கண்டேன். 5வது, தேவ வல்லமையை கண்டேன். இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன் சிருஷ்டிப்பை பார்த்தாலே நாங்கள் அதை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவ வல்லமையை நான் கண்டிருக்கிறேன். சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது, மாபெரும் நதிகளை பார்க்கும் பொழுது, மாபெரும் பர்வதங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமையை நான் கண்டேன். அது சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது. இப்ப இந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 63 2ஆம் வசனம். சங்கீதம் 63 2ஆம் வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன்.
இந்த எல்லா வசனங்களிலும் இந்த கண்டேன் என்ற வார்த்தையை நீங்கள் சிவப்பு பேனாவினால் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது சங்கீதக்காரன் எங்கே செல்கிறான்? சிருஷ்டிப்பை பார்த்து நான் தேவ வல்லமையை கண்டேன் என்று சொல்லிவிட்டார். இந்த வசனத்தில் தேவ மகிமையை கண்டேன் என்றும் சொல்றார். அது நாங்கள் படித்த முதலாம் குறிப்பு. அந்த முதலாம் குறிப்போடு நாங்கள் இந்த வசனத்தையும் கூட்டலாம். சங்கீதம் 63:2 பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. நாங்கள் ஏன் சபைக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு தலை சிறந்த பதில் இந்த சங்கீதம் 63:2 கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சபைக்கு செல்வதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். போதகரை பார்க்க போயிருக்கிறேன், மற்ற விசுவாசிகளை பார்க்க போயிருக்கிறேன் என்றெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம். அதுல தவறே இல்லை. கட்டிடத்தை பார்க்க போனேன், பாட்டுக்குழுவின் பாட்டுக்களை கேட்க போயிருக்கிறேன், இறுதியில் ஐக்கிய நேரத்தில் கொடுக்கும் சிற்றுண்டிகளை சாப்பிடுவதற்காக நான் சபைக்கு வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சிலரும் இருக்கிறாங்க, சிற்றுண்டிகளை சாப்பிடுவதற்காக வருபவர்கள். ஆனால் பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லும் காரியம், பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். இது எங்களை மிகவும் உணர்த்தும் ஒரு வசனம். நான் ஏன் சர்ச்சுக்கு போறேன்? தேவனை தரிசிப்பதற்காக. அந்த ஆவல், ஆசை என்னை மிகவும் ஆழமாக என்னை கைப்பற்றி நான் சபைக்கு ஏன் செல்கிறேன்? தேவனை தரிசிப்பதற்காக. அருமையானவர்களே, அந்த நோக்கத்தோடு நாங்கள் சபைக்கு போனால் நாங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டோம். பிரசங்கம் கொஞ்சம் நாங்க சொல்லுவோம் தானே, உப்பும் இல்லை சப்பும் இல்லை. இவர் இன்னைக்கு சரியா எதையும் தயார் செய்ய இல்லை, சும்மா வந்து கதை விடுறார் என்றெல்லாம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் அப்படிப்பட்ட போதகர் குழுவில் நான் காணப்படக்கூடாது என்று நான் இவ்வளோ முறை ஆண்டவரிடம் முறையாடி இருக்கிறேன். நான் ஒரு பிரசங்கத்தை கொடுத்தால் மக்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்று எங்களுக்கு மாம்சத்தை கொடுத்தார், அநேகர் எங்களுக்கு பாலை கொடுக்குறாங்க, இந்த போதகர் எங்களுக்கு மாம்சத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய பாராட்டு. உண்மையாக சொல்ல போனால் எங்களுடைய மந்தை எங்களை பார்த்து, நன்றி ஐயா, இன்று நீங்கள் எங்களுக்கு மாம்சத்தை சாப்பிட கொடுத்தீங்க. இதை நாங்கள் வீட்டுக்கு போய் திரும்ப 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 சிந்தனை செய்து இதை நாங்கள் டைஜஸ்ட் பண்ணணும். Why go to church? சங்கீதம் 63:2 பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். இசை கருவிகளை வாசிப்பவர்களை பார்ப்பதற்காக நான் போகவில்லை. இசை கருவிகளை மிக திறமையாக வாசிப்பவர்களை பார்க்க நான் போகவில்லை. தேவனை தரிசிக்க, அவரை நான் காண வேண்டும் என்ற ஆசை ஆவலோடு நான் பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்கிறேன். இப்ப பாருங்கள் கவனமாக, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் 2 காரியங்களை நாங்க பார்க்க போகிறோம். தேவ மகிமை, அதை ஏற்கனவே பார்த்து விட்டோம் முதலாம் குறிப்பில். தேவ வல்லமை, தேவ வல்லமை. சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது தேவ வல்லமையை பார்க்கலாம். தேவ சபைக்கு போகும் பொழுது அவருடைய வல்லமையை காண முடியும். எப்படி? மற்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி இடைப்பட்டார், இவர்களை எப்படி ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இவன் ஒரு காலத்தில் ஒரு குடிகாரன், இப்ப அந்த அடிமைத்தளத்திலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழும் ஒரு சகோதரன். அது தேவ வல்லமை. அந்த சகோதரன் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டது தேவனுடைய வல்லமை. எல்லா ரட்சிப்பு சம்பவங்களும் தேவனுடைய வல்லமை. இன்று நான் சபையாருக்கு எடுத்து சொன்னேன், ஆண்டவர்
லாசரு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்கு சென்று 4 நாட்களாக இறந்து கிடந்த ஒரு பிரேதத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? லாசருவே எழும்பி வெளியே வா. உடனடியாக மரித்திருக்கிறவன் எழும்பி வெளியே வந்தான். அது எதை சுட்டி காட்டுகிறது? எங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம். நாங்கள் பாவத்தில் செத்திருந்தோம். ஆண்டவரை நாங்கள் நேசிக்கவும் இல்லை, அவரை தேடவும் இல்லை. பாவத்தில் மரித்திருந்த எங்களை ஆண்டவர் ஒரு கட்டளை மூலமாக உயிர்ப்பித்தார். அது தேவ வல்லமை. அதனால்தான் இந்த ரட்சிப்பு சாட்சிகளை கேட்பதில் எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. ஐயா, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த கதையை எனக்கு சொல்லலாமா? ஐயோ ஐயா, உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு பெரிய பாவி, நான் ஆண்டவரை தேடவே இல்லை, நான் என் குடும்பத்தினரை மிகவும் துன்புறுத்தினேன், நான் பணத்தை எல்லாம் வீணாக்கினேன், நான் ஒரு பயங்கர குடிகாரனாக மாறினேன். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கட்டளை வார்த்தைகள் மூலமாக என்னை உயிர்ப்பித்தார். அது தேவ வல்லமை. அதை நாங்கள் சபையில் பார்க்க போகிறோம். நாங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது இவர் 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 இந்த சகோதரி, இந்த வாலிபன் எப்படி விடுவிக்கப்பட்டாங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? அது தேவ வல்லமை. ஐந்தாவதாக தேவ வல்லமையை கண்டேன். தேவ வல்லமையை கண்டேன். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நாங்கள் அவதானிக்கும் பொழுது அது தேவ வல்லமை. அது தேவ வல்லமை. அடுத்த ஸ்லைடில் ஆறாவதாக தேவன் எல்லா தேவைகளையும் சந்திப்பதை கண்டேன். சங்கீதக்காரனுடைய சாட்சி, தாவீதினுடைய சாட்சி, சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு முதிர் வயது வந்து விட்டது. நான் ஒரு தாத்தா. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் காணவில்லை. என்னுடைய சொந்த கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன். தேவன் தம்முடைய மக்களை போஷிக்கிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். அதை நான் என்னுடைய சொந்த கண்களால் பார்த்திருக்கிறேன். எங்களை கைவிடாத தேவன், எங்களை ஒருபோதும் அவமானப்படுத்தாத தேவன். சரியான நேரத்தில் ஆண்டவர் எப்படி எலியாவை போஷித்தாரோ அதே போல் ஆண்டவர் எங்களுக்கும் வேண்டிய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். தாவீதினுடைய சாட்சி, என் கண்ணால் நான் கண்டேன், நீதிமானுடைய சந்ததி ஆண்டவரால் கைவிடப்படவில்லை. ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதை என்னுடைய சொந்த கண்களினால் நான் பார்த்தேன். அது ஆறாவது. ஏழாவது, தேவ நியாய தீர்ப்பை கண்டேன். தேவ நியாய தீர்ப்பை கண்டேன். அதே தாவீது ஒருவரை பற்றி விபரிக்கிறார். கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். சிவப்பு பேனா, கண்டேன் வார்த்தை, கோடிட்டுக் கொள்ளுங்கள், கோடிட்டுக் கொள்ளுங்கள். கண்டேன், என் கண்ணால் நான் பார்த்தேன். இவனுடைய சரீரத்தை பாருங்கள், நல்லா நல்லா பலனுள்ள சரீரம். ஒரு துன்மார்க்கன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைந்தவனாயிருந்தான். அவனுக்கு உயரம் இருக்கு, நல்ல தொக்க சைஸ் இருக்கு, பலன் இருக்கு, வல்லமை இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, பையில் பணம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒருவனை நான் கண்டேன். கண்டு நான் பயப்பட்டேன். பயப்பட்டேன் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் நான் பயப்பட்டிருப்பேன் இப்படிப்பட்ட ஒருவரை கண்டால். இப்ப பாருங்கள் அடுத்த வசனம். ஆனாலும் அவன் ஒரு நொடியில் ஒளிந்து போனான்,
பாருங்கள், அவனை தேடி பாருங்கள். எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான்? இந்த ஒரு தென்னை மரம் மாதிரி உயரம் உள்ள இந்த இந்த சத்ரு எங்க இருக்கிறான்? தேடி பாருங்கள், தேடி பாருங்கள். அவன் இல்லை. எவ்வளவோ தேடி பார்த்தோம், அவனை தேடினோம், அவன் காணப்படவில்லை. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஒரு நொடியில் வந்த ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. என்னுடைய சொந்த கண்ணால் அதை நான் பார்த்தேன். 1 minute he was here standing in front of me, next minute he was gone. ஒரு நிமிஷம் என் கண்களுக்கு முன்பாக தென்பட்டான். பயங்கர உருவம். பார்க்க பார்க்க நடுங்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் திடீரென்று சுற்றி பார்க்க அவரை காண இல்லை. எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தோம். ஆண்டவர் அவரை அழித்து போட்டார். அது 7ஆம் காரியம். தேவ நியாய தீர்ப்பை என் சொந்த கண்களினால் கண்டேன். இப்ப அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். 8வது, இது ஒரு மிக அருமையான காரியம். தேவனை கண்டேன். யோபு என்ற பக்தன், உங்களுக்கு தெரியும், மிகவும் அநேக துன்பங்களை அனுபவித்தான். எந்த மனிதனும் அனுபவிக்காத துன்பங்களை யோபு பக்தன் அனுபவித்தான். அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய போராட்டங்கள். இப்ப பாருங்கள் இறுதியில் என்ன நடந்தது. யோபு 42:5. என் காதில் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. சிவப்பு பேனா. என் கண் உம்மை காண்கிறது. இதுவரைக்கும் நான் ஆண்டவரை குறித்து காதினால் தான் கேட்டேன். மூளை அறிவு, மூளை அறிவு. எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்டேன், மூளை அறிவு. எவ்வளவோ குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன், மூளை அறிவு. ஆனால் ஆண்டவர் என்னை மாபெரும் துன்பங்களுக்கூடாக எடுத்து சென்றார். இப்பொழுதோ இந்த துன்ப பள்ளிக்கூடத்தில் இருந்து நான் வெளியேறும் இந்த காலகட்டத்தில் என் கண் உம்மை காண்கிறது. அர்த்தம் என்ன? நான் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில், நெருங்கிய முறையில் அனுபவித்திருக்கிறேன். இப்ப அறிவல்ல, அறிவு முக்கியம், ஆனா இப்பொழுது அறிவு அல்ல. இப்பொழுது நான் அவரை அனுபவித்திருக்கிறேன். என் சொந்த கண்ணால் நான் அவரை தரிசித்திருக்கிறேன். அனுபவம். யாராவது ஆண்டவரால் தொடப்பட்டிருந்தால், ஆண்டவரை அவர்கள் தரிசித்திருந்தால், அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதற்கு சந்தேகமே இல்லை. ஏற்பட வேண்டிய 2 மாற்றங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டப் போகிறேன். இதே யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். கவனமாக செவி கொடுங்கள். ஆண்டவரை தரிசித்தால் என்னிடம் காணப்பட வேண்டிய முதலாம் குணாதிசயம் என்ன? தாழ்மை. நானே என்னை வெறுக்க ஆரம்பிக்கின்றேன். ஐயோ, நான் இப்படிப்பட்டவனா? இப்படிப்பட்ட ஒரு துஷ்டனா? இப்படிப்பட்ட ஒரு வழி தவறி போன ஆனா? I begin to question myself. நான் என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். தாழ்மை. தாழ்மை எதற்குள்ளங்களை வழிநடத்தும்? மனம் திரும்புதல். சாம்பலிலும் தூளிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். இப்ப கொஞ்சம் சிந்தித்து பார்த்து எனக்கு பதில் கொடுங்க. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க தானே, நான் ஆண்டவரை தரிசித்தேன். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? ஆடம்பரமாக பேச ஆரம்பிப்பாங்க. பெரிய புத்தகம் எழுதுறாங்க. யூடியூபில் பதிவு செய்து அதை எல்லா இடத்துலையும் பரப்புறாங்க. ஆண்டவரை நான் தரிசித்தேன். ஆடம்பரமான உடைகளை எல்லாம் அணிய ஆரம்பிக்கிறாங்க.
எவ்வளவு துக்கமான காரியம், முற்றிலும் வேதத்திற்கு முரண்பாடான காரியங்கள். யோபின் அனுபவத்திலிருந்து நாங்கள் சொல்லலாம், யாராவது தேவனை தரிசித்தால் ஒரு பக்கத்தில் தாழ்மை, நானே என்னை வெறுக்க ஆரம்பிப்பேன், நான் இப்படிப்பட்டவனா என்று நான் அதிர்ச்சி அடைய போகிறேன். இரண்டாவது, முகம் குப்புற விழுந்து நான் மனம் திரும்ப போகிறேன். ஐயோ, யாரும் என்னை படம் எடுக்க வேண்டாம், பேப்பர்ல என்ன போட வேண்டாம், டோன்ட் கோ வைரல் என்று ஆங்கிலத்தில் நாங்க சொல்வோம், அதெல்லாம் செய்ய வேண்டாம். தாழ்மை, மனம் திரும்புதல், தாழ்மை, மனம் திரும்புதல். அதை வைத்துத்தான் நாங்கள் சொல்லலாம் ஒருவர் உண்மையாகவே ஆண்டவரை தரிசித்திருக்கிறார்களா இல்லையா என்று. ஆடம்பரத்துக்கு இடமே இல்லை, இடமே இல்லை. நாங்கள் தலையை தூக்கக்கூட வைக்கப்படும், ஒரு மேடையில் ஏறக்கூட வைக்கப்படும். எட்டாவது, தேவனை கண்டேன். இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் 9ஆம் காரியத்தை பார்க்க போகிறோம். 9ஆம் காரியம், தேவ செயலின் முடிவை கண்டேன். தேவ செயலின் முடிவை கண்டேன். யாக்கோபு 5:11. யாக்கோபு யோபை பற்றி எடுத்து கூறுகிறார். இதோ, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். சிவப்பு பேனா, கண்டிருக்கிறீர்கள் என்ற வார்த்தை கோடிடப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. சோ யோப் தன்னுடைய எல்லா பயங்கர துன்புறுத்தலின் மத்தியில் பொறுமையாயிருந்தார், பொறுமையை இழக்கவில்லை. அந்த பொறுமை இப்பொழுது 100 வருஷ காலமாக பிரசங்கம் செய்யப்பட்டு வருகிறது. யோபின் பொறுமை, பேஷன்ஸ் ஆஃப் ஜோப். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் என்ன செய்தார்? யோபை உயர்த்தினார், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார், பெரிய குடும்பத்தை கொடுத்தார், அவருடைய செல்வாக்கு உலகமெங்கும் திரும்பவும் பரவ ஆரம்பித்தது. அது கர்த்தருடைய முடிவு. அந்த முடிவை நாங்கள் கண்டோம், சொந்த கண்ணால் கண்டோம். அந்த முடிவை பார்த்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். அது என்ன முடிவு? எங்கள் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். யோபின் வாழ்க்கையை வைத்து, யோபின் சரித்திரத்தை வைத்து சொல்லப்பட்ட இறுதி முடிவு, ஆண்டவர் மிகுந்த உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். தேவ செயலின் முடிவை கண்டேன். அதனால் தான் அருமையானவர்களே, நாங்கள் பொறுமை இழக்கக்கூடாது. எவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு காலத்துக்கு எங்களுடைய சோதனை நீடித்தாலும் பொறுமை இழக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவருடைய முடிவை நாங்கள் இன்னும் காணவில்லை. இந்த துயரத்தின் மூலமாக, இந்த சோதனையின் மூலமாக ஆண்டவருடைய முடிவை நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை. அதை பார்க்கும் பொழுது நாங்கள் வாயை பொத்தி ஆச்சரியப்பட போறோம். அடே அப்பா, இப்படி ஆண்டவர் ஒரு முடிவை கொடுத்திருக்கிறாரே. யோபு 42ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதைத்தான் யாக்கோபு இந்த 5:11 எடுத்து கூறுகிறார். யோபு 42ஆம் அதிகாரத்தின் சுருக்கம் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அது யாக்கோபு 5:11. The summary of Job chapter 42 is given in James 5:11. இப்ப 10ஆம் காரியம், 10ஆவதாக நாங்கள் எதை காண வேண்டும்? தேவ மகத்துவம், தேவ சிங்காசனத்தை கண்டேன். ஏசாயா 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஏசாயா
அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அதாவது அவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் இந்த தேவாலயத்தை முற்றிலும் நிரப்பி இருந்தது. ஆண்டவர் சிங்காசனத்தில், ஒரு மிக உயர்ந்த சிங்காசனத்தில், மனிதனுக்கு எட்டாத சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருப்பதை நான் கண்டேன். இப்ப கவனமாக கேளுங்கள். எப்பொழுது? துயரத்தின் மூலமாக. தான் மிகவும் நேசித்த ராஜா மரணமடைந்த பிறகு ஏசாயா மிக துக்கத்தோடு தேவாலயத்துக்கு சென்று அங்கே இந்த தரிசனத்தை கண்டார். என்ன தரிசனம்? தேவ மகத்துவம், தேவ சிங்காசனம். இன்றைய உலகத்தில் நாங்கள் நிச்சயமாக அத்தியாவசியமாக காண வேண்டிய தரிசனம். எல்லா பக்கத்திலும் உலக ராஜாக்கள், ஜனாதிபதிகள் செய்யும் காரியங்கள் நாங்கள் அதிர்ச்சி அடைகிறோம். இதெல்லாம் எங்க போய் முடிவடைய போகிறது என்று கேள்வி கேட்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை நாங்கள் மறந்து விட்டோம். நாங்கள் மேல் நோக்கி பார்க்கவில்லை. மேல் நோக்கி பார்க்கவில்லை. மனிதனால் எட்ட முடியாத தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய மகத்துவம், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அதை நாங்கள் காண வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் உற்சாகம் அடைவோம், விசுவாசத்தில் பலன் அடைவோம். தேவ மகத்துவம், தேவ சிங்காசனத்தை கண்டேன். அடுத்த ஸ்லைட். இப்பொழுது நாங்கள் முடிக்க போறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். திரும்பவும் யோப் பக்தனை நாங்கள் பார்க்க போகிறோம். யோப் 19:26. இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், காணப்போகிறேன். தேவனை காணப்போகிறேன் இந்த சரீரத்தில். 27ஆம் வசனம். அவரை நான் பார்ப்பேன். கண்கள், அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள். என் கண்களே அவரை காணும். ஐயோ, தயவு செய்து அந்த சிவப்பு பேனாவை எடுத்து இதெல்லாம் கோடிட்டுக் கொள்ளுங்கள். இதெல்லாம் அத்தியாவசியமான வசனங்கள் எங்களுக்கு இந்த காலகட்டத்தில். நான் என்னுடைய சொந்த கண்களினால் என் தேவனை காணப்போகிறேன். என்னுடைய சரீரத்தில் நான் அவரை காணப்போகிறேன் என்ற மாபெரும் நம்பிக்கையை ஆண்டவர் யோபுக்கு கொடுத்திருந்தார். உலக சரித்திரத்தின் ஆரம்பத்தில், பைபிள் இல்லாத காலத்தில் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு யோபு பக்தனுக்கு. என் கண்களினால் இந்த சரீரத்தில் தேவனை நான் முகமுகமாக தரிசிப்பேன். அதன் அடிப்படையில் நான் செய்ய வேண்டிய ஒரு உறுதியான தீர்மானம் இருக்கு. சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். இந்த வசனத்தை இதற்கு முன்பும் நாங்கள் வாசித்தோம். ஆனால் இது ஒரு தீர்மான வசனம். நான் என் தேவனை தரிசிக்க வேண்டும். என்னுடைய சொந்த கண்கள் அவரை காண வேண்டும். அதற்காக நான் தேவாலயத்துக்கு செல்வேன். அங்கே ஆண்டவர் எனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அந்த அனுபவத்தின் வல்லமையில் நான் செயல்பட வேண்டும். நான் ஊழியம் செய்ய வேண்டும். தேவனை தரிசித்த அனுபவத்தோடு அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கடைசி ஸ்லைட் வரப்போகிறது. கடைசி ஸ்லைட். எங்களுடைய ஆவல், ஆசை பூர்த்தி செய்யப்படும். எப்பொழுது? பரலோகத்தில். வெளிப்படுத்தல் 22:4 மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் இதை மிக சிறப்பாக, சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமிழில். அவர்கள் அவருடைய முகத்தை காண்பார்கள். காண்பார்கள். யார்? தேவஜனம், இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். பரலோகத்தில் அவருடைய முகத்தை காண்பார்கள். இந்த ஒரு ஆவல், ஆசையை வைத்துத்தான் நான் செயல்படுகிறேன்.
ஆண்டவரே, ஒரு நாள் பரலோகத்தில் நான் என்னுடைய சொந்த கண்கள் உம்முடைய முகத்தை காண வேண்டும். தேவதூதர்கள் அல்ல, தங்க வீதிகள் அல்ல. all those are secondary. என்னுடைய முதன்மையான ஆவல் நோக்கம் என்ன? இந்த தேவனை, அருமையான தேவனை என்னுடைய சொந்த கண்கள் தரிசிக்கும் பரலோகத்தில். யாரோ சொன்னாங்க, இங்கே நாங்கள் எங்கள் கண்களை மூடும் பொழுது பரலோகத்தில் எங்கள் கண்களை திறந்து தேவனுடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க போகிறோம். அதனால்தான் நாங்கள் மரணத்திற்கு பயப்பட அவசியம் இல்லை. மரணம் என்று சொன்னால் தேவ முகத்தை தரிசிப்பது. அதோடு இன்றைய பாடம் முடிவடைந்தது. ஒரு ஜெபத்தை செய்வோம். ஒரு சங்கீதம் இப்படியெல்லாம் திசைகள்ல போகலாமா? அப்படித்தான் ஆண்டவர் என்னை வழி நடத்தினார் இதை நான் தயார் செய்யும் பொழுது. இந்த அருமையான சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கற்றுக்கொண்ட பாடங்களோ அநேகம். ஐயோ ஆண்டவரே, அந்த 10 காரியங்களை எங்கள் கண்கள் காண வேண்டுமே. அதை நாங்கள் எழுதி வீட்டு சுவர்களில் ஒட்டி ஒவ்வொரு நாளும் இந்த 10 காரியங்களும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஆவல் ஆசையோடு நாங்கள் செயல்பட எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய கிருபை எவ்வளவு அவசியம். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு அருமையான விசுவாசியையும் குடும்பத்தாரையும் கண்ணோக்கிப்பார். எங்களை நீர் பிளப்படுத்தும். தாவீது கூறியவாறு எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தருளும். அதை நாங்கள் எங்கள் சொந்த கண்ணால் பார்க்க வேண்டும். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென், ஆமென்.